மீல் மேக்கர் வறுவல். டீப் ஃப்ரை பண்ணால் கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு மீல் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போது கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே கறி லீவ்ஸ் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. இந்தளவு வெங்காயம் வதங்கவும் ஒரு சின்ன சைஸ் தக்காளி அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கறி மசால் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள். நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். எண்ணெயிலேயே ஒரு வதக்கிட்டு இப்போ மீல் மேக்கரை உள்ளே சேர்த்துருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ரோஸ்ட் ஆக விட்டு இறக்குனா மீல் மேக்கர் ஃப்ரை ரெடி. பருப்பு குழம்பு, சாம்பார், தயிர் சாதம் அப்படின்னு எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெகட்டிவிட்டி. இது நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிட்டு நம்மளுக்கு நம்மளே கொடுத்துட்ருக்கோம். ரியல் லைஃப்பில் இருந்து ஒரு ஐடிக்குள்ளே ஒளிஞ்சிட்டு பேசுகிற சோஷியல் மீடியா வரைக்கும் பாரபட்சமே இல்லாமல் எல்லாருக்கும் கொடுக்குறோம். உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்கலையா விலகிருங்க. ஒருத்தர் போடுற வீடியோ கண்டென்ட் பிடிக்கலையா இக்னோர் பண்ணிடுங்க. நீங்கள் கோவப்படுற, நெகட்டிவாக யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் அதோட ஃபங்க்ஷனை குறைச்சிட்டே இருக்குது. முடிஞ்ச அளவு அன்பையும் கொஞ்சமாக நல்லதையும் பண்ணுங்க. திரும்பவும் இந்த பிறவி கிடைக்குமான்னு தெரியல. கிடைச்சதை நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.